VTN வைகரை தமிழ் நியூஸ் ஆன்மீக தேடல். இன்றைய நாள் ராசி பலன்கள், குறளும் விளக்கமும், நெறி நின்றோர் வாக்கு, கீதாபதேசம், திருக்கோவில் உலா. இன்றைய நாள் 3 செப்டம்பர் 2024, ஆவணி 18ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை பிரதமை, பூரம் மறுநாள் காலை 4:13 மணி வரை, சந்திராஷ்டமம் உத்திராடம் நட்சத்திரதாரர்களுக்கு கீழ் நோக்கு நாள். ராசி பலன்கள். மேஷம் காரிய தாமதம், ரிஷபம் அன்பு, மிதுனம் பயணம், கடகம் பயம், சிம்மம் துன்பம், கன்னி முன்னேற்றம், துலாம் எச்சரிக்கை தேவை, விருச்சிகம் நட்பு, தனுசு நோய் பாதிப்பு, மகரம் கோபம், கும்பம் காரியம் கைகூடும், மீனம் பெருமை. குறளும் விளக்கமும். அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல், இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. விளக்கம். யாவரிடத்தும் அன்புடைமையும் உயர்ந்த குடியில் பிறத்தலும் ஆகிய இவ்விரண்டும் ஒருவனுக்கு பண்புடைமை என்று உலகத்தார் சொல்லும் நன்னெறியாகும். நெறி நின்றோர் வாக்கு, கீதாபதேசம். கர்மண்யே வாதிகாரஸ்தே மா படேசு கதாச்சன மா கர்ம பலஹே துர்பூர்மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய், வினைப்பயனில் ஒரு பொழுதும் உரிமை பாராட்டாதே, வினைப்பயன் விளைவிப்பவன் ஆய்விடாதே, வெறுமனே இருப்பதில் விருப்பு கொள்ளாதே. சுவாமி சித்பவானந்தர் அவர்களது வியாக்கியானம். கர்மம் புரியாது வெறுமனே நிற்க வேண்டாம், ஓயாது பெருவினையாற்றிக் கொண்டிரு, வினையினின்று விளையும் பயன் யாது என்ற ஏக்கம் உனக்கு வேண்டாம். அத்தகைய பற்றற்ற பாங்கினின்று நன்மை விளையும். இன்றைய திருக்கோவில் உலா பகுதியில் 2000 3000 ஆண்டுகள் முற்பட்ட பழமை வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். அறுபடை வீடுகளுள் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் அமைந்திருக்கிறது. இத்திருக்கோயில் இந்திய தீபகற்பத்தோட தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்கரையில அமைஞ்சிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 ஸ்தலங்களை கொண்டதா அமைஞ்சிருக்குது. தீமையின் வடிவிலான சூரபத்மனை சம்ஹாரம் செய்தது இந்த திருத்தலத்தில். அதனால் சூரசம்ஹாரம் விழா வெகு விமர்சையாக இங்கே கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இத்தலத்துல சிவ பூஜை செய்தாரனும். இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில தாமரை மலருடன் அருள்கின்றார். தலையில் சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருக்கிறார். இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவடைந்தது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். மறவாமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.